இன்றைக்கி காலையில் செல்வா வண்டிக்கு அனுப்பி வச்சுட்டு நமக்கு ரெஸ்ட்டே இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தான் அப்படின்னு க்ளீனிங்கில் இறங்கியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து தொடச்சிட்டு இருக்கும்போதே செல்வா வீட்டு பக்கத்துலேயே டூட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டா. வரும்போதே ரோஸ் மில்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தா பாப்பா. அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு செல்வா இருந்தால் வேலை பார்க்க முடியுமா முடியாது, கதை பேசிகிட்டே அப்படியே தூங்கியாச்சு. செல்வா சாயங்காலம் எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் வண்டி கிளம்பிட்டா. இன்றைக்கி நம்ம புதுசாக கார்டனில் ஒரு குட்டியாக ஒரு கண்டு வைக்க போகிறோம். அதுதான் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். செல்வாக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. ஒரு உருப்படியாக கருவேப்பிலை தக்காளி மிளகா வச்சாது யூஸ் ஆகும், இதெல்லாம் ஏண்டி வைக்கிற அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பான். பட் எனக்கு அதெல்லாம் வரமாட்டேங்குது, இதுதான் என்னமோ நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கி வச்சிட்ருக்கேன். அப்படியே கிச்சனே லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு நைட்டு சாப்பாடுக்கு ரசமும் கீரையும் இருந்தது. பட் நைட்டுக்கு கீரை சாப்பிட வேணாம் அப்படின்னு ரசத்தை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு கருவாடு தான் பொரித்தேன். அப்படி நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரசம் கருவாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தூங்கலாம். பட் தூங்க முடியாது. நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு செலப்ரேஷன் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டை க்ளீன் பண்ணால் தான் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். அதனால் நைட்டு 12 மணி ஆனாலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் தூங்கணும். பாய்.